இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்ப நீங்க எனக்கு ஒண்ணு சொல்றீங்களா? என்னோட பாசமான மனைவி எங்க போனா? சொல்லுங்க. யுவன் யுவன் ராதிகா ராதிகா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்பாவித்தனமா மூஞ்ச வச்சுக்கிட்டு 2 கை விரலையும் ஒன்னா இந்த மாதிரி வச்சு எனக்கு ராதிகா எங்க இருக்கான்னு நிஜமாவே தெரியாதுன்னு நீங்க சொன்னாதன்னா நான் நம்பிட்டு போவேனா? மா, உங்களுக்கு தெளிவா தெரியும் எனக்கு கழுகு பார்வை. அந்த கழுகு பார்வை எனக்கு தெளிவா ஒண்ண மட்டும் சொல்லுத. உங்களோட இந்த பயந்து போன கண்ணு எதையோ ஒழிக்குது, எதையோ மறைக்குதுன்னு. இல்ல சரி, இப்ப சொல்லுங்க, என்னோட பொண்டாட்டி எங்க இருக்கா? இல்ல ராதிகா எங்க இருக்கான்னு நிஜமாவே எனக்கு தெரியாது. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்ட் யூ? அது முதல்ல ஏமலி எனக்கு கிடையாது. எந்த காலத்திலயும் நான் என்ன சுத்தமா நம்பினதே இல்ல. நான் எப்போ எங்க எப்படி லேடிஸ் ஃபிங்கரை பிடிச்சு இத வெட்டிடுறேன். இன்னும் பெட்டரா இருக்கல. யுவன் ப்ளீஸ் வேண்டாம். ஒழுங்கு மரியாதையை என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லுங்க. என் பொறுமை எல்லையை தாண்டிக்கிட்டு இருக்க. யுவன் எங்க? நிஜமாவே எனக்கு தெரியாது யுவன். ஏய், வாடா வாடா வா 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 வா. உன்னை தாண்டா, வாடா. அண்ணா, ஏன் 2 பேரும் சண்டை போடுறீங்க? உனக்கு நாங்க சண்டை போடுற மாதிரியே தெரியுது. ஏன்டா, எனக்கு என்ன மரியாதை தெரியாதா? ஏமா நம்ம சண்டையை போடுறோம்? இல்ல, நான் அன்பா தாண்டா பேசிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டியை காணோம். அம்மா ராதிகா எங்க போனா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். உனக்கு தெரியுமா? தெரியுமா? எங்க? இங்க இல்ல, எனக்கு தெரியாதுண்ணா. அப்ப உனக்கு என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு தெரியாது. ஆனா சில நேரங்கள் எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே சும்மா இருக்காங்கன்னு. எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றீங்க. டெய்லியும் தூங்குறீங்க, சாப்பிடுறீங்க, போயிட்டே இருக்கீங்க. என்ன பிரமாதமான விஷயம் இல்ல? நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்கள பத்தியே தெரியாது. என் பொண்டாட்டி எதுக்காக கதவு திறந்திருக்கு? எல்லாரும் வீட்டுக்குள்ளதானே இருக்கும். அப்ப வீட்டுக்கு வெளியில யார் போன? ராதிகாவா? அதானா? பாத்துட்டு வரேன். யுவன் நீங்க இங்க வர வேண்டாமா? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இது உங்களுக்கான நேரம் இல்ல. நான் யாரை தேடணும் அவங்க கிட்டே போய் கேள்வியும் கேட்டுக்கிறேன். யுவன் கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளு. யுவன், நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், இப்ப திரும்பவும் சொல்றேன். என்னால உங்க லைஃப்ல திரும்பி வர முடியாது. வரவும் நான் விரும்பல. அதனால நான் சொல்றத கேளுங்க. என்னை விட்டு நீங்க விலகி போயிடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஆச்சரியமா இருக்கே மிஸ்டர் மோகன்.
நல்லா விளையாடுறிய கேமு. உன்னை பார்த்தா உனக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்கான், மோகன். நடுராத்திரில சரசுக்கு ராவா. எனக்கு என்ன, நீ எதையோ புடிச்சுக்கிட்டு கடை. என்ன அசிங்கமா பண்றீங்க மிஸ்டர் மோகன்? கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல உங்களுக்கு? நான் உங்களை தொடவே விட மாட்டேங்கிறேன், நீங்க என்ன தொடறதுக்கு வாய்ப்பு தேடுறீங்க. நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி, ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அது எப்படி இந்த அளவுக்கு மாறுவீங்க நீங்க? எப்படி இவ்ளோ கீழ்த்தரமா இறங்குவீங்க மிஸ்டர் மோகன்? எங்க பாரு, நான் கொஞ்சம் கூட மாறல. அதே மாதிரி ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவளை தொடுற அளவுக்கு கீழ்த்தரமாவும் இறங்கல. நான் உன்னை இப்ப கட்டிப்பிடிச்சதுக்கு காரணம், ஏன்னா யுவன் அந்த கதவு கிட்ட நின்னு உள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நான் சொல்றது கேளுங்க, நீங்க என்னை விட்டு விலகி போயிடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. இப்ப கூட அங்க எங்கேயாவது தான் வெளியே நின்னுகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால மெதுவா பேச அவர் காதுல விழுந்துற போது. என் மான மரியாதை பத்தி நீ கவலைப்படுறல, உன்னோட மான மரியாதையை பத்தி உன்னை விட எனக்கு தான் அதிகமான அக்கறை இருக்கு. ஹாய் மிஸ்டர் யுவன். ஹாய். ராத்திரி இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்கன்னா, இது என்ன என் வீட்ல இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இல்ல ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதனால தான் அப்படி கேட்டேன். ராத்திரி சம்டைம் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகாது, அதனால கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம்னு தோணும். அதான் கடவுள் கொடுத்த இயற்கையை பார்த்துக்கிட்டே வாக்கிங் போவேன். அப்பதான் மிஸ்டர் மோகன் வீட்ல லைட் எரியறத பார்த்தேன். அதான் ஒரு ஆய் சொல்லலாம்னு நினைச்சேன். ஐ ஹோப் யூ ஆர் குட். ஐம் குட். ஓகே, குட் நைட். யா குட் நைட். இப்ப என் மைண்ட்ல ஒரு விஷயம் வந்துச்சு, அது கரெக்டா? மோகனை காதலிக்கிற மீரா இங்க இருக்கானா? உள்ள இருந்த மோகன் யாரை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். மறுபடியும் போய் பாத்திர வேண்டியதா.